ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நம்மளுக்கு திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை போர் அடிக்க இதை செய்கிறதுன்னுட்டு அன்றைக்கி ஒரு கோதுமை தோசை சுட்டு கொடுத்தாக்கா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். கோதுமை தோசை மாவை எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை சுடுவோம். இப்போ நம்மளோட தோசை கொஞ்சம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பன்னீர் அல்ல சீஸு எதனா போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா சீஸு அவங்க இஷ்டப்படி நம்ம மொசரலா சீஸை எந்த சீஸ்னாலும் போடலாம். நான் இன்றைக்கி பன்னீர் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம முட்டை ஆம்லேட்டுக்காக அடித்து வச்சுருப்போம்ல, அந்த முட்டை இதில் ஊற்றிடலாம். இது அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் சாப்பிட்டுடுவாங்க. இது பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கேரட் எல்லாம் திருவி போட்டுக்கலாம். நான் முட்டையில் கொஞ்சம் புதினா, வெங்காயம், பெப்பர், சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பன்னீர் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய சாய்ஸ் என்னென்ன போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குனாக்கா பட்டர் கூட போட்டு கொடுக்கலாம். இதை கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.